உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஏனென்றால் பெரிய தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, வந்த வண்ணமாகவே வைத்து விட்டுத்தான் சொல்லும். உங்கள் வாழ்க்கையை மாற்றாமல் திரும்பவே திரும்பாது. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யாமல் ஓயவே ஓயாது. ஹல்லேலூயா! இதை கேட்கிற நீங்கள் பாக்கியவான். சொல்லுங்க, டெய்லி காலையில் எந்திரிச்சு நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி, ஏனென்றால் தேவனையே நம்பி இருக்கிறேன், என் தேவன் பெரியவர். இப்படி டெய்லி சொல்லணும் பாருங்க. ஏனென்றால் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை வாயத்திலிருந்து சொல்லுவது மிக முக்கியம். ஏங்க வாயத்திலிருந்து சொல்லணும்? மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா போதாதா? அப்படி இல்லை பாருங்க. தேவன் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் பேசி பேசி உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ சிருஷ்டிகள் இருக்கா, நமக்கு தான் பேசுகிற திறமையை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தேவனை போல நம்ம வைத்திருக்கிறார். அப்ப நம்ம எதை பேசினாலும் அது அங்கே உண்டாகிறது. அப்ப ஜீவனை பேசும்போது ஜீவன் பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப இருதயத்துல விசுவாசம் இருந்தாலும் அதை வாயை திறந்து என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். வாயின் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். ஏசு ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, மத்தேயு 12:35, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இப்படி சொல்லிக்கிட்டு வர்றாங்க பாருங்க. அதுக்கு 34 பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயம் எதால நிறைஞ்சிருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா பாருங்க. சில நேரம் கோவம் வெறுப்பெல்லாம் நிறைஞ்சிருந்தா நம்ம பேசாம இருக்கோம்னு நினைப்போம். அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் என்ன பண்ணிடுவோம்? மொத்தமா உள்ளே வச்சிருக்கேன், வெளிக்காட்டாம அப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வெளியில நான் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வெளியில வந்துடும். ஆகவே தான் உள்ளுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை வச்சு நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல ஃபுல்லா நிரப்பி வைக்க வேண்டும். ஏன்னா இருதயத்துல என்ன இருக்கோ அதான் வாயில வரும். அப்ப இருதயத்துல என்ன போகணும்? தேவனுடைய இந்த பரிசுத்தமான வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இந்த மெய்யான வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகள், இந்த வாழ வைக்கிற வார்த்தைகள் தான் உள்ள போகணும். ஏன்னா இந்த வார்த்தை தான் தேவன். இந்த வார்த்தையால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அப்ப இந்த வார்த்தையை எவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி மோசேக்கு அடுத்து யோசுவா லீடர் ஆகும்போது யோசுவாவுக்கு தேவன் சொல்றாரு, அப்பா மோசே மாதிரி பெரிய அளவுக்கு சாதிக்கணுமா, லீடர் ஆகணுமா, இவ்வளவு ஜனங்களை அவன் நடத்தி கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தது காரணம் என்ன தெரியுமா? நானும் உனக்கு அதே மாதிரி இருக்க டிப்ஸ் கொடுக்குறேன், உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு உங்களுக்கும் தேவன் எல்லாவற்றிலும் நீங்க சக்சஸா இருக்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் சொன்னேன், உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கோ அது வாயில வரும். ஆகவே இருதயம் ஃபுல்லா தேவனுடைய வார்த்தையில் நிரப்பப்படணும், வாய் பேசணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இங்க பார்ப்போம். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் தான். அப்படின்னா என்ன? அவரோட வார்த்தை. அப்ப இப்ப நீங்க இது ஃபுல்லா எடுத்துக்கொள்ளலாம். இதில் எழுதியிருக்கிறவரின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி, இந்த தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய அதுல எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை அப்படியே மைண்ட்ல ஓட விட்டு அதன்படியே நம்ம வாழ்றோமான்னு செக் பண்ணி தேவனுடைய பேசி உறவாடி இப்படியே இருக்கணும் பாருங்க. அதான் தியானம். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். உன் வழியெல்லாம் ப்ராஸ்பர் ஆகணுமா? நீ எல்லாத்துலேயும் புத்திமானா நடந்து கொள்ளணுமா? எந்த இடத்துலையும் தோற்று போகாம ஞானமா இருக்கணுமா? எல்லாவற்றிலும் வெற்றி, செழிப்பு, உயர்வு பார்க்கணுமா? இந்த தேவனோட வார்த்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாயை விட்டு பிரியக்கூடாது. நான் சொன்னேன், இருதயத்துல இருந்தா மட்டும் போதாது, வாயில அந்த வார்த்தை வரணும். நிறைய பேர் எல்லாம் தெரியும், பைபிள் தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனா பேசுற போது தப்பு தப்பா உலக பிரகாரமா பேசிடுறது. அப்ப வாயில தேவனோட வார்த்தை தான் வரணும். அப்புறம் இதுல இருக்கிறபடி எல்லாம் செய்ய எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். எப்பொழுதும் இரவும் பகலும் தியானமா இருக்கணும். இப்படியாக இன்றையிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. ஒரு சில இடங்கள் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து இதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. இன்றையிலிருந்து நான் மாற்றிக்கொள்றேன், இந்த மாசத்துல இருந்து மாற்றிக்கொள்றேன், இன்றைக்கே முடிவெடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு நியூ இயர் மாதிரி நினைச்சிட்டு புதுமையா ஒரு நாளை தொடங்குங்க, புதுமையா முயற்சி எடுங்க. அதனுடைய விளைவை பெரிய அளவிற்கு காண்பீர்கள். என்ன விளைவு? எல்லாவற்றிலும் வெற்றி, புத்திமானாய் நடந்து கொள்கிறேன். ஜெபிப்போம். நன்றி அப்பா, இன்றைய நாளிலிருந்து அப்பா அவர்கள் இருதயம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்படட்டும். தியானம் உங்களுடைய வார்த்தையாக இருந்து அது இருதயத்துக்குள்ள போய் வாயில பேசி எல்லாவற்றிலும் ஜீவனை காணட்டும். ஆண்டுகளும் இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கிறேன்.